ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாலாக். இன்னைக்கு பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் வந்து நடந்துச்சு. யார் யார் வந்து கேப்டன்சிக்கு செலக்ட் ஆயிருந்தாங்கன்னா பிரவீன்ராஜ், துஷார், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரி 3 பேர் கலந்துருந்தாங்க. 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுத்தோம். என்ன டாஸ்க்னா ஒரு 3 பொருள் இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் வந்து ஒரு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து ஒரு மாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சியை கட்டுற மாதிரி ஒரு கருப்புல துணி கொடுத்துருந்தாங்க. 3 கொடுத்துருந்தாங்க. அதாவது 3க்கும் 3 பொருள் இருக்கு. இந்த 3 பேரும் 3ல ஏதாவது ஒன்று எடுக்கணும். அதை பேஸ் பண்ணி கவர்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க யார் கேப்டன்சி எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதுல என்னன்னா யார் யார் என்ன பொருள் இருக்காங்களோ அந்த கேப்டன்சி செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது அந்த கண்டினியூஸா அந்த ட்ரெஸ் தான் போட்டுருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. துஷார் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் வந்து மாஸ்க் மூஞ்சி எப்படி மூடுற மாதிரி இருக்குல்ல அந்த துணியை வந்து எடுத்திருப்பாரு. பிரவீன்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஒன்று எடுத்திருப்பாரு. ஆதிரி வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் எடுத்திருப்பாங்க, 3 பேர் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து டீம்ல மற்ற 13 பேரும் ஓட்டு கேட்பாங்க. அப்ப எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இதற்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா போல்டான டிசிஷன் வந்து துஷார் வந்து பாத்தீங்கன்னா வாய முட்டாரா அவர் யார்ட்டுமே பேசக்கூடாது அப்படின்னு இருந்தாங்க. இவர் வந்து பிரவீன்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கணும் அப்படி சொன்னாங்க. ஆதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க் தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா துஷார் தான் ஒரு போல்டான டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து துஷாருக்கு போல்டு ஓட்டு பண்ணாங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா துஷார் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 9ஓட ஃபர்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க்ல வந்து வின் ஆயிட்டாரு. அவர் தான் கேப்டன். அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலை ரூம்ல தனி ரூம் வச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்கு. ஸோ துஷார் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சிறப்பாக அந்த கேப்டன்சி வந்து நடத்துவார் அப்படின்னு வெயிட் பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்னால வந்து இனிமேல் தான் வர மண்டேல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆரம்பிச்சிடும், டாஸ்க் எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஸோ பல பல பிரச்சனை வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தோல்வி வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா டீம் வந்து புலம்பு எழுதிட்டு இருக்காங்க. என்னன்னா கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பிக் பாஸ் டீமே தப்பா என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. துஷார் வந்து வாயை மட்டும் மூடிக்க கூடாது, ஃபுல்லாவே மூடிட்டான். அதனால வந்து வெளியில பார்க்கும்போது ஒரு மாதிரி டிரான்ஸ்பரன்ஸ் ரொம்ப மூஞ்சியே மூணு மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் துஷார் கேப்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா துஷார் வந்து நல்ல பையன் தான். பார்ப்போம் எந்த அளவுக்கு கேப்டன்சி மெயின்டைன் பண்ணுறாங்க பார்ப்போம். ஆதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த தோல்வி வந்து அக்செப்ட் பண்ணல. ஏற்கனவே ஆதிரி வந்து ரொம்ப ஆட்டம் ஆடுவாங்க. இவங்க கேப்டன்சி ஆகுதுன்னா வேற லெவலில் ஆட்டம் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து அவங்க கேப்டன்சி வராது வந்து பார்த்தீங்கன்னா நல்லது தான். எனக்கு தெரிஞ்ச பிரவீன்ராஜ் அண்ட் துஷார் உங்க 2 பேரும் கேப்டன்சி வந்து ரொம்ப ஹாப்பின்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிடிச்சிருந்தா வீடியோவில் லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.